Hi students, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது எண்களும் தொடர்வரிசையில் உள்ள ஒரு கணக்கு பார்க்க போறோம். பயிற்சி 2.5ல 11வது கணக்கு பக்கம் 63 இந்த கணக்கு இருக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கற்பலன் 288 எனில் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ஓகே, क्वेश्चन நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கூடுதல் மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பெருக்கற்பலன் ரெண்டையும் பயன்படுத்தி a கண்டுபிடிச்சு d கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? 3 உறுப்புகள் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, வாங்க கணக்கு. சரி, இப்போ கணக்கு போவோம். அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எப்படி சொல்றோம்? a - d, a கூட்டல் d என்க. இதான் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு சொன்னாலே இதுதான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, அது என்ன சொல்லியிருக்கிறாங்க? கூடுதல் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? கூடுதல்ங்கிறப்ப என்ன செய்யணும்? இதே அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே கமாவை எடுத்துட்டு என்ன செய்ய போறோம்? கூட்டல் போட்டுருக்கோம். ஓகே, கூட்டல். ஓகே, இப்போ எத்தனை ஏல இருக்குது? 1 2 3. அப்ப 3a. ஓகே, அடுத்து இங்க -d இருக்குது, இங்க +d இருக்குது. அப்ப என்ன ஆயிடும்? +d -d கேன்சல் ஆயிடும். ஓகே, therefore is equal to 27. அப்ப a is equal to 27/3. ஒரு 3 9 3 27. ஓகே, therefore a is equal to 9. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? d கண்டுபிடிக்கணும். ஓகே, d எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்து என்ன செய்ய போறோம்? அவற்றின் பெருக்கற்பலன் 288. எவற்றின் பெருக்கற்பலன்? a - d into a கூட்டல் d is equal to 288. ஓகே, therefore இதுக்கு இடையில என்ன குறி இருக்குது? பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இதையும் a + d யும் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபார்முலா வரும். கெஸ் பண்ண முடியுமா? நீங்க கெஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும். வாங்க. a² - b² is equal to a கூட்டல் b into a minus b. ஓகே, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை நம்ம ரெண்டையும் ஒன்றாக்கணும். எப்படி? இங்கே a முன்னால போட்டுருக்கோம். a² - d² is equal to 288. therefore a² - d² is equal to 88 by a ஓட மதிப்பு என்னது? 9. 9 9 39 27 மீதி 1 18 29 18. இப்போ a க்கு மதிப்பு என்னது? 9² - d² is equal to 32 - d² is equal to 32. 9² வலப்புறம் போறப்ப -81. therefore 81 32 போச்சுன்னா -49 - d² equal to -49. therefore d is equal to என்னது? √49. அப்ப என்ன ஆகும்? d is equal to 7. ஓகே, புரியுதா கணக்கு? இப்போ அடுத்து என்ன செய்ய? உறுப்புகளை கண்டுபிடிக்க போறோம். உறுப்புகளை எதில் போட்டு கண்டுபிடிக்க போறோம்? அதே முன்னால் எடுத்த இந்த ஃபார்முலா வச்சு தான். a - d, a கூட்டல் d. ஓகே, a குரிய மதிப்பு என்னது? 9 - d குரிய மதிப்பு 7. அடுத்து 9 9 + 7. 9 7 போச்சுன்னா 2 9 9 7 16. இதுதான் நமக்கு தேவையான 3 உறுப்புகள். கணக்கு புரிஞ்சுதா? தேங்க்யூ.